Hi friends, welcome to Rabiya ismail cooking. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா முஸ்லிம் வீட்லலாம் பண்ற எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பண்றதுக்கு வந்து அந்த திக்கா வந்து நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எள்ளு, பொண்ணு வந்துட்டு நிலக்கடலை மல்லாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்துட்டு நான் தொலி எடுத்தது, அதை வறுத்துட்டு தொலி எடுத்திருக்கேன். திருப்பி வந்துட்டு இதோட வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி போட்டும் அரைக்கலாம், இல்லை நம்ம தண்ணி போடாமலும் அரைக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் வந்துட்டு நாலாக வந்துட்டு கீறி வச்சுருக்கேன். உள்ளே பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, இதில் போட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி வந்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த எண்ணெய் கத்திரிக்காவை நம்ம எடுத்துப்போம். நான் கொஞ்சம் கத்திரிக்காய் வந்துட்டு நம்ம நார்மலாக கட் பண்ணுற மாதிரி நாலாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா முழு கத்திரிக்காய் சில பேர் சாப்பிட மாட்டாங்க, அந்த பீஸ் மட்டும் சாப்பிடுவாங்க. அதனால சரின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் அப்படியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதையும் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இதில் வந்து இதே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்படி வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் முழுசாகவே கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு முழு கத்திரிக்காய் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பீஸ் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால் இது மாதிரி ஒரு 2-3 கத்திரிக்காய் மட்டும் நான் அப்படி வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம அந்த வறுத்து எடுத்து நல்லெண்ணெய் தான் வறுத்து எடுத்துருக்கோம். ஸோ அதுலேயே வந்து நான் தாளிச்சிக்கிறேன். கடுகு, வெந்தயம், மிளகு, கருவேப்பிலை, இப்போது இதில் கொஞ்சமாக வந்துட்டு முழுசாக உரித்து வச்சுருக்க பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். முழு பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகாய், அந்த பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் வந்துட்டு நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் போடலை, தனி மிளகாத்தூள் மட்டும் போடுறீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த திக்னஸ் வந்து எனக்கு நல்லா கிடைக்குன்றதுனால. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நம்ம மூடி வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். அந்த தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த கத்திரிக்காய் வந்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த கத்திரிக்காய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் மசாலாவோட நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட இந்த கத்திரிக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்துட்டு நான் கரைச்சி வச்சுருக்க புளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கத்திரிக்காய் இந்த புளியெல்லாம் நல்லா கொதித்து வரட்டும். கத்திரிக்காய் நல்லா வந்து இந்த புளியோட நல்லா ஆட் ஆகிடுச்சு. எள்ளும் நிலக்கடலையும் வறுத்து அரைச்சிருக்க அந்த பேஸ்ட்டை வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் வந்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் பிரியாணி செஞ்சீங்க அப்படின்னாக்கா ஒரு சூப்பரான சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் கத்திரிக்காய். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.